வாரம் வந்துக்கிட்டே இருக்கேன், வந்துடுவேன். வந்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சு தான் வர முடியும். வரேன். கிட்ட சாப்பிடணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இந்த 2 புரோட்டா வாங்கிட்டுமா, அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம ஐயோ அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகிறோம். பொறுத்தவரை இல்லைன்னா இருக்க தப்ப சொல்லுது. எதுவும் பார்ப்போம். ஐயோ நம்ம சாப்பிட்டு போகிறோம், நல்லா போகிறோம். என்ன அன்பு பாசம். ஆமாம், ஒரு பழக்கணும் குணத்தில். என் தம்பி என்னதுன்னா விட்டு கொடுக்க மாட்டார் அவர். இவர் எதைங்க நாளைக்கே வந்தானா வாங்க கூப்பிட்டாலும் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்தாலும் நியாயத்தை பேசுவேன். நல்லா அப்படி நேர்மையானால அடித்தளத்தை கரெக்டாக விசாரிப்பேன். தீர்ப்புக்கு வந்து கரெக்டாக சமூகம். அதுதான் வேணும், முக்கியமான அதுதான் வேணும். நேராக போகிறோம், நேராக வீட்டுக்கு போகிறோம். நம்ம எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு தான் அப்போ வீட்டுக்கு போகிறோம். தெரியும், அப்போ தான் தெரியும். ஆனால் யாவும் மறந்துடணும். இப்போ இல்லை தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அம்மா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா வரவழைச்சு கடைசியில் லட்சுமி நல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஆனால் கடைசியில் உழைப்பி விட்டுச்சு. உழப்பு கெடுத்தது. ஆனால் கெடுத்தது இவன் தானே. ஆமாம், கெடுத்தது நான் அண்ணி இல்லை, இவன் தான் கெடுத்தான். அது பாவம் பிடிச்சிடும் லட்சுமி பிள்ளைய. ஆமாம், அவன் வந்து ஒரு அப்ராணி. வேறு வந்தால் கூட்டியம்மாலாம் அம்மா கூத்துற மாதிரி சம்பாரித்து ஐயா வயசானவர் தான். அப்படி இதில் பிள்ளைய கட்டி கொடுத்து உனக்கு நல்லது கெட்டது, உனக்கு மிஷின் வச்சு இடத்த வாங்கி கொடுத்து சாத்தானோடையில அவரில் நீ வச்சிருவியா, கடை வைக்க முடியுமா? அந்த கையை வச்சுட்டு கடைசியில் வந்து பிள்ளைய படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு போய் சொல்லி இந்த பிள்ளைய செம்ம வச்சு சொல்லி காய் வெட்டுறதுக்கு செம்ம போக வச்சேன். நீயே உருவாக்கி வச்சுட்டு நீயே சந்தேகப்படக்கூடாதுல்ல. எப்படி தவறு இல்லையா? தப்பு தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மஞ்சாரியை பிடி பார் படிச்சிருக்கேம்மா முண்டாட்டி பிடி பார் வைக்கட்டும்னா பிடி பாரில் வந்து ஒருத்தன் கூப்பிடுவேன், ஒரு கிழவி கூப்பிடுறா. ஆமாம், என் பேத்திக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணி கொடுப்பா, உனக்கு 2000 ரூபா தரேன்னு. கடையை அப்போ நம்ம கடையை காட்டிலே வீட்டில் போய் 500 ரூபா சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னு அங்கே 4 பேர் மறிச்சுக்கிறேன். ஆமாம், என்ன பண்ணுவா 4 பேருக்கும் மாத்துக்கட்டில் எடுத்து வீடு வச்சு வந்துடுறேன். ஆமாம், என்ன பண்ண முடியும்? கிளவிதே கூப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ தொழில் என்ன? நம்ம எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் பண்ணணும்.